நள்ளிரவில் திடீரென விழிப்பு தட்டி 2 அறையின் கூரையை வெறித்து பார்த்தபடி, நான் யார்? எதற்காக இந்த ஓட்டம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற கேள்விகள் உங்களை எப்போதாவது உறங்க விடாமல் செய்திருக்கிறதா? பகல் முழுவதும் பல மனிதர்களுக்கு நடுவில் சிரித்து பேசுகிறீர்கள், ஆனால் தனிமை உங்களை ஆட்கொள்ளும் போது விவரிக்க முடியாத ஒரு வெறுமை நெஞ்சை அடைக்கிறதா? உங்களை சுற்றி நடக்கும் எல்லாமே ஏதோ ஒரு நாடகம் போலவும் அதில் நீங்கள் ஒரு பகடைக்காயாக உருட்டப்படுவதாகவும் தோன்றுகிறதா? ஆம் என்றால் இந்த நொடிகள் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனைக்கான தொடக்கம். இது ஏதோ தற்செயலாக நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் அல்ல. காலத்தின் கட்டாயத்தால் உங்களை தேடி வந்திருக்கும் ஒரு தெளிவான செய்தி. உங்களுக்குள் ஏற்படும் இந்த தவிப்பு, வெறுமை, குழப்பம் எல்லாமே நீங்கள் நினைப்பது போல மனச்சோர்வு அல்ல. அது உங்கள் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மா விழித்தெழ துடிக்கும் சத்தம். ஒரு மனிதன் தன்னுடைய உச்சபட்ச ஆற்றலை உணர்வதற்கு முன் அவனுக்குள் இருக்கும் போலித்தனமான கட்டமைப்புகள் உடைய வேண்டும். அதுதான் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீராக சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நம்பிய ஒரு தருணத்தில் திடீரென ஒரு சூறாவளி வந்து அனைத்தையும் புரட்டி போட்டிருக்கலாம். நீங்கள் மலை போல் நம்பியவர்கள் சிறு துரும்பு போல் உங்களை உதறிவிட்டு சென்றிருக்கலாம். எந்த தொழிலை, எந்த இலக்கை உயிராக நினைத்தீர்களோ அது உங்களை நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கலாம். எல்லாமே முடிந்துவிட்டது, இனி இருள் மட்டும்தான் என்று நீங்கள் கலங்கி நின்ற நேரங்கள் உண்டு. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா? உங்களை அழிக்க வேண்டும் என்பது இயற்கை சக்தியின் நோக்கமல்ல. உங்களை ஆழமாக செதுக்க வேண்டும் என்பதே அந்த பேரொளியின் திட்டம். ஒரு கல் சிலையாக மாற வேண்டும் என்றால் அது ஒளியின் வலியை தாங்கித்தான் ஆக வேண்டும். தேவையில்லாத பாகங்கள் உடையும் போது கல் வலிக்குதே என்று அழுதால் கர்ப்பகிரகத்தில் வைத்து வணங்கப்படும் தெய்வச் சிலையாக அது மாறவே முடியாது. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது சில தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத பற்றுதல்கள், போலியான நம்பிக்கைகள் உங்களை விட்டு உடைத்தெறியப்படுகின்றன. நீங்கள் ஒன்றை ஆழமாக கவனிக்க வேண்டும். எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சுருங்கி, இதுதான் என் உலகம், இது போதும் எனக்கு என்று உங்கள் எல்லைகளை சுருக்கிக் கொள்கிறீர்களோ, அப்போதெல்லாம் அந்த வட்டத்தை உடைக்க ஒரு பேரதிர்வை அந்த பரம்பொருள் உருவாக்கும். ஏனென்றால் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கம் அந்த சிறிய வட்டத்தை விட மிகப்பெரியது. அதை நீங்கள் உணராமல் உறங்கும்போது உங்களை தட்டி எழுப்ப வலிகள் என்ற ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது. உங்களை சுற்றியுள்ளவர்களை கூர்ந்து கவனியுங்கள். பலர் இயந்திரம் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். காலையில் எழுவது, பொருள் தேடி ஓடுவது, உண்பது, உறங்குவது, இது மட்டுமே வாழ்க்கை என நம்பி மடிந்து போகும் கூட்டத்தில் உங்களை மட்டும் ஏன் இந்த தத்துவ கேள்விகள் துளைத்தெடுக்க வேண்டும்? ஏன் உங்களுக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? ஏனென்றால் கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் தொலைந்து போகக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. ஒரு விவசாய நிலத்தை உழும்போது மண் வெட்டி பிளக்கப்படுகிறது, வேர்கள் அறுபடுகின்றன. மண்ணின் கோணத்தில் பார்த்தால் அது பெரும் வதை. ஆனால் விவசாயிக்கு மட்டுமே தெரியும், நிலத்தை உழுதால் மட்டுமே அங்கே புதிய விதைகளை விதைக்க முடியும் என்று. உங்கள் மனமும் வாழ்வும் இப்போது ஆழமாக உழப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பழைய குப்பைகளை, எதிர்மறை எண்ணங்களை, தகுதியற்ற உறவுகளை வேரோடு பிடுங்கி எறியும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புதிய பிரம்மாண்டமான மரத்திற்கான விதையை விதைப்பதற்கான தயாரிப்பு. இந்த காலத்தில் உங்கள் மனம் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. சில நாட்கள் காரணமே இல்லாமல் கண்கள் கலங்கும். யாரிடமாவது சென்று உங்கள் மனபாரத்தை கொட்டி தீர்க்கலாம் என்று தோன்றினாலும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு ஜீவனம் இல்லையே என்ற ஏக்கம் வாட்டும். நீங்கள் சொல்ல வரும் வார்த்தைகளை விட உங்கள் மௌனத்தின் வலியை புரிந்து கொள்ளும் ஒருவருக்காக இதயம் துடிக்கும். ஆனால் யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். இதுவும் ஒரு திட்டமே. உங்களை ஏன் தனிமைப்படுத்துகிறார்கள் தெரியுமா? மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். உனக்குள் இருக்கும் அக ஒளியை திரும்பிப்பார் என்று உங்கள் கவனத்தை திசை திருப்பவே இந்த தனிமை. உங்கள் பலவீனம் என்ன? நீங்கள் எந்த இடத்தில் அடிசறுக்கினீர்கள்? யார் உங்களுக்கு உண்மையானவர்கள்? யார் உங்கள் நிழலை மட்டும் நேசித்தவர்கள் என்ற மொத்த உலகத்தின் சுயரூபத்தையும் இந்த தனிமையின் இருளில்தான் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். உங்களை நீங்களே திரும்பி பார்க்கும் இந்த பயணத்தில் முதலில் நீங்கள் சந்திப்பது உங்கள் சொந்த பயங்களைத்தான். எதிர்காலம் பற்றிய பயம், தனிமை பற்றிய பயம், பழிச்சொற்கள் பற்றிய பயம். இந்த பயங்கள் உங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்கும். உன்னால் முடியாது, நீ ஒரு தோற்றுப்போன மனிதன் என்று தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே சில குரல்கள் ஒலிக்கும். இது உங்கள் மனம் உங்களுடனேயே நடத்தும் ஒரு மாயப்போர். இந்த போரில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எதிர்த்து சண்டையிடாதீர்கள். அமைதியாக வேடிக்கை பாருங்கள். உங்களுக்கான தீர்வுகள் வெளியிலிருந்து வராது, உங்களுக்குள்ளிருந்துதான் முளைக்க வேண்டும். உங்கள் மூச்சுக்காற்றை கவனிப்பது போல உங்களை சுற்றியுள்ள மாற்றங்களை வெறும் சாட்சியாக நின்று பாருங்கள். ஒவ்வொரு மாபெரும் வெற்றிக்கு பின்னாலும் யாராலும் பார்க்க முடியாத ஒரு இருண்ட இரவு உண்டு. அந்த இரவை கடந்து வந்தவர்களுக்கு மட்டுமே விடியலின் உண்மையான மதிப்பு தெரியும். நீங்கள் இப்போது அந்த இருண்ட இரவின் இறுதி கட்டத்தில் இருக்கிறீர்கள். விடியல் மிக அருகில் இருக்கிறது. ஆனால் விடியும் வரை காத்திருக்கும் பொறுமை உங்களிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்போது உங்களுக்கான ஒரே சோதனை. இந்த பாதையில் பயணிக்க ஒரு அசாத்தியமான தைரியம் வேண்டும். அந்த தைரியம் உங்கள் பிறப்பிலேயே உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிக்கும் பயணம் இப்போது தொடங்கிவிட்டது. உங்களைச் சுற்றி நடக்கும் புற உலக இழப்புகளை தாண்டி உங்களுக்குள் மிக ஆழமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விசித்திரமான மாற்றத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
முன்பு நீங்கள் மிகவும் நேசித்த அல்லது உங்கள் அடையாளமாகவே கருதிய பல விஷயங்கள் இப்போது எந்த சுவாரஸ்யத்தையும் தருவதில்லை. ஒரு காலத்தில் உங்கள் மகிழ்ச்சியின் ஆணிவேராக நீங்கள் நினைத்த பல கேளிக்கைகள் இப்போது முற்றிலும் அர்த்தமற்றதாக காட்சியளிக்கின்றன. ஊர்க்குடி பேசும் வெற்று உரையாடல்கள், ஆடம்பரமான பகட்டுகள், பிறரை ஈர்க்க வேண்டும் என்ற வீண் முயற்சிகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு கடும் சலிப்பை ஏற்படுத்துகின்றன. உங்களை அறியாமலேயே கூட்டத்தை விட்டு விலகி தனிமையையும் அமைதியையும் தேடி உங்கள் கால்கள் நடக்கத் தொடங்குகின்றன. இது ஏன் நடக்கிறது தெரியுமா? உங்களை இத்தனை காலமும் மூடியிருந்த மாயையின் முதல் திரை இப்போது முற்றிலுமாக விலகத் தொடங்கிவிட்டது. இதுவரை உங்கள் மனம் வெளி உலகத்தை மட்டுமே சார்ந்திருந்தது. மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், உங்களை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பதை வைத்தே உங்கள் தகுதியை நீங்கள் தீர்மானித்தீர்கள். பிறரின் பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் உங்கள் உண்மையான இயல்பை பலமுறை மறைத்து வாழ்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது உங்கள் உள்மனம் ஒரு பெரிய கலகத்தை தொடங்கியிருக்கிறது. நான் இந்த போலியான வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறக்கவில்லை என்று உங்கள் ஆன்மா ஓசையின்றி உரக்க கூச்சலிடுகிறது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அகங்காரம் என்னும் கட்டமைப்பு சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. மனதிற்கும் ஆன்மாவிற்கும் இடையே நடக்கும் இந்த மாபெரும் யுத்தம்தான் உங்களை பல நேரங்களில் குழப்பத்தின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது. இந்த அகவிழிப்பின் மிக முக்கியமான அடையாளம் மௌனத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தீராத காதல். மௌனம் என்பது இனி உங்களுக்கு வெறும் வார்த்தைகளின் இல்லாமை அல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த மொழியாகவே மாறி வருகிறது. ஒரு காலத்தில் உங்களை யாராவது தவறாக புரிந்து கொண்டால் பல மணி நேரம் வாதாடி அழுது போராடி உங்களை நிரூபிக்க துடித்திருப்பீர்கள். உங்கள் தரப்பு நியாயத்தை அவர்கள் ஏற்கும் வரை உங்கள் மனம் அடங்காது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் தலைகீழ். யாராவது உங்களை விமர்சித்தால் அல்லது தவறாக நினைத்தால் ஒரு மெல்லிய புன்னகையோடு அமைதியாக அவர்களை கடந்து செல்கிறீர்கள். உங்களை நியாயப்படுத்த வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்குள் முற்றிலுமாக செத்துப் போய்விட்டது. அவர்கள் நினைப்பது அவர்களின் புரிதலின் அளவு, அதற்காக என் ஆற்றலை நான் ஏன் வீணடிக்க வேண்டும் என்ற மாபெரும் தெளிவு உங்களுக்குள் பிறந்துவிட்டது. இது உங்கள் பலவீனம் அல்ல, இதுதான் ஆழமான ஆன்மீக முதிர்ச்சியின் தெளிவான முதல் அடையாளம். உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கித் தவித்த காலம் மலையேறிவிட்டது. கோபமோ துக்கமோ பெருமகிழ்ச்சியோ எது வந்தாலும் அதன் வீரியம் உங்களை முன்போல் அசைக்க முடிவதில்லை. ஒரு நதிக்கரையில் அமர்ந்து ஓடும் நீரை வேடிக்கை பார்ப்பது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை நீங்களே ஒரு பார்வையாளனாக நின்று கவனிக்கத் தொடங்கிவிட்டீர்கள். உங்களுக்குள் நடக்கும் எண்ண ஓட்டங்களை, கோபத்தின் எழுச்சியை, சோகத்தின் சுவடுகளை எந்தவிதமான வெறுப்புமின்றி உங்களால் இப்போது விலகி நின்று பார்க்க முடிகிறது. இது எப்படி சாத்தியமானது? ஏனென்றால் உங்கள் ஆழத்தில் ஒரு ஆணிவேர் உறுதியாக நிலை கொள்ளத் தொடங்கிவிட்டது. வெளியுலக புயல்கள் அந்த மரத்தின் கிளைகளை வேண்டுமானால் அசைக்கலாம், ஆனால் வேறை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மெய்ஞானம் உங்களுக்குள் துளிர்க்கிறது. நீங்கள் வேறு, உங்கள் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வேறு என்ற பெரும் தத்துவத்தை புத்தகங்கள் வாயிலாக அல்லாமல் அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் உணரத் தொடங்கிவிட்டீர்கள். இந்த காலகட்டத்தில் மனிதர்களை விட இயற்கையோடும் விலங்குகளோடும் அண்டவெளியோடும் நீங்கள் அதிக நெருக்கத்தை உணர்வீர்கள். மரங்களின் அசைவும் பறவைகளின் ஒலியும் உங்களுக்கு புரியாத பல ரகசியங்களை சொல்வது போல தோன்றும். மனிதர்களின் போலித்தனமான முகமூடிகளைக் கண்டு மனம் சோர்வடையும் போது இயற்கையின் கலப்படமற்ற தூய்மை உங்களை அரவணைத்து ஆசுவாசப்படுத்தும். உங்கள் ஆற்றல் நிலை இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. கீழ்நிலையான பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், போட்டி மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் உங்கள் அருகில் வந்தால் உங்கள் உடல் ஒருவிதமான அசௌகரியத்தை உணரும். அதனால்தான் உங்கள் ஆற்றல் அதிர்வெண்ணுக்கு ஒத்துப்போகாத பல பழைய உறவுகள் இப்போது உங்களை விட்டு தானாகவே உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் இப்போது முற்றிலும் திசை மாறிவிட்டது. வெறும் பொருளை தேடியும் புகழை தேடியும் ஓடும் குருட்டு ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் கலந்து கொள்ள மறுக்கிறீர்கள். அதற்கு பதிலாக ஆழமான நிம்மதி, உள்முகத் தேடல் மற்றும் பிறருக்கு எந்த வகையிலாவது எந்த எதிர்பார்ப்புமின்றி தொண்டாற்றுவது என்ற உயர்ந்த நோக்கத்தை நோக்கி உங்கள் பார்வை திரும்புகிறது. இந்த பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு உயர்ந்த பணிக்காகவே நீங்கள் இந்த பெரும் வலிகளையும் தனிமையையும் கடந்து வந்துள்ளீர்கள் என்பதை உங்கள் உள்ளுணர்வு தொடர்ந்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதுவரை உங்களை இயக்கியது வெளி உலகின் எதிர்பார்ப்புகளும் உங்களின் அறியாமையும் தான். ஆனால் இனி உங்களை முழுமையாக ஆட்கொண்டு இயக்கப் போவது பேரண்டத்தின் அறிவு. உங்களிடம் இருந்த போலித்தனங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டு சுத்தமான தங்கமாக நீங்கள் புடம் போடப்படுகிறீர்கள். இந்த மாபெரும் ரசவாத வித்தையில் உங்களை நீங்களே முழுமையாக உரித்துப் பார்க்கும் அந்த நெருப்பு பரீட்சைக்கு நீங்கள் இப்போது தயாராகிவிட்டீர்கள். எல்லாமே கைமீறி போய்விட்டது, இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் ஒரு மூலையில் முடங்கிப்போன தருணங்களை சற்று நினைத்து பாருங்கள். சரியாக அந்த நொடிப்பொழுதில் எங்கிருந்தோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் உங்களை தூக்கி நிறுத்தியதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? மூளை முழுமையாக செயலிழந்து தர்க்க கணக்குகள் அனைத்தும் தப்பாகி வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட பின் முற்றிலும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கான விடை கிடைத்திருக்கிறதா? இது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் மிகப்பெரிய அறியாமை. ஒரு மனிதன் தன் அகங்காரத்தை விட்டுவிட்டு என்னால் இனி முடியாது, நீயே என்னை வழிநடத்து என்று பேரண்டத்திடம் முழுமையாக சரணடையும் போதுதான் இயற்கையின் உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது. இதுவரை உங்களை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்த மாபெரும் சக்தி இப்போது நேரடியாக உங்கள் வாழ்க்கையின் சுக்கானை தன் கையில் எடுக்கிறது. இந்த மாபெரும் சக்தி உங்களோடு நேரடியாக பேசத் தொடங்கும் போது அது எந்த மனித குரலிலும் பேசாது.
மாறாக பிரபஞ்சம் மிக விசித்திரமான ஒரு ரகசிய மொழியின் வழியாக தன் செய்திகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும். அந்த மொழிதான் எண்களின் மொழி. சமீப காலமாக நீங்கள் எங்கு திரும்பினாலும் ஒரே மாதிரியான எண்கள் உங்கள் கண்களில் மீண்டும் மீண்டும் படுகிறதா? எந்தவிதமான முன்யோசனையுமின்றி தற்செயலாக கடிகாரத்தை பார்க்கும்போது நேரம் சரியாக 111 என்று இருக்கிறதா? அல்லது சாலையில் செல்லும்போது முன்னால் செல்லும் வாகனத்தின் எண்ணிலோ, நீங்கள் வாங்கும் ஒரு பொருளின் ரசீதிலோ, அல்லது கைபேசியின் திரையிலோ 2222 333 444 அல்லது 555 போன்ற எண்கள் தொடர்ந்து உங்களை துரத்துகிறதா? உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது உங்கள் கண்கள் மட்டும் ஏன் அந்த குறிப்பிட்ட எண்களை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும்? இது ஏதோ உங்கள் மூளையின் கற்பனை என்றோ அல்லது வெறும் தற்செயல் என்றோ கடந்து சென்று விடாதீர்கள். இந்த எண்கள் ஒவ்வொன்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு ஆழமான ரகசிய குறிப்பு. நீங்கள் நேர்வழியில் பயணிக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதையும் உங்களுக்கு உணர்த்தும் மாபெரும் விழிப்புணர்வு அழைப்புதான் இந்த தொடர் எண்கள். ஒரு முறை அல்லது இருமுறை நடந்தால் அது தற்செயல். ஆனால் தொடர்ந்து பல நாட்களாக இந்த எண்கள் உங்கள் கண்களில் படுகிறது என்றால் பேரண்டம் உங்களை தட்டி எழுப்புகிறது என்று அர்த்தம். இந்த எண்களின் தொடர் தரிசனத்தோடு சேர்ந்து உங்கள் உள்ளுணர்வு என்ற ஆயுதம் பல மடங்கு கூர்மையாக்கப்படுகிறது. இது உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊடுருவி ஆளத் தொடங்கும். ஒரு புதிய மனிதரை சந்திக்கும் போதோ அல்லது ஒரு முடிவை எடுக்கும் போதோ சுற்றியுள்ள 100 பேர் அது சரி என்று தர்க்க ரீதியாக நிரூபித்தாலும் உங்கள் நெஞ்சுக்குள் ஆழத்தில் ஏதோ ஒன்று வேண்டாம், இது ஆபத்து என்று ஓசை என்று எச்சரிக்கும். வெளியில் எந்த பிழையும் தெரியாது. ஆனால் அந்த உள்ளுணர்வை மீறி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பெரும் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். உங்களை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றவே அறிவு என்ற தளத்தை தாண்டி உணர்வு என்ற தளத்தில் பிரபஞ்சம் உங்களுடன் தன் செய்திகளை பரிமாறத் தொடங்கியுள்ளது. இந்த பெரும் அகமாற்றத்தின் போது உடல் ரீதியாகவும் சில விசித்திரமான அனுபவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். போதுமான அளவு உறங்கி எழுந்தாலும் விவரிக்க முடியாத ஒரு ஆழமான சோர்வு உங்களை ஆட்கொள்ளும். பல இரவுகளில் உறக்கம் வராமல் கண்கள் விழித்திருக்கும். விடியற்காலையில் புரியாத பல ஆழமான தரிசனங்களும் கனவுகளும் தோன்றி மறையும். இதைக் கண்டு இது உடல்நல குறைபாடோ அல்லது மனச்சோர்வோ என்று நீங்கள் துளியும் பயப்பட தேவையில்லை. உங்கள் உடல் மற்றும் நரம்பு மண்டலம் முந்தைய காலத்து பழைய கனமான ஆற்றல்களை வெளியேற்றிவிட்டு ஒரு புதிய மிக உயர்ந்த அதிர்வலைகளை தன்னுள் ஈர்த்து கொண்டிருக்கிறது. பழைய குப்பைகளை அழித்துவிட்டு உங்களை ஒரு புதிய கருவியாக செதுக்கும் போது ஏற்படும் ஒரு தற்காலிகமான சிரமம்தான் இந்த உடல் சோர்வு. இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்னொரு மாபெரும் அற்புதம் கர்ம வினைகளின் அறுபடல். சில மாதங்களுக்கு முன்பு வரை சில மனிதர்களின் நினைவுகள் உங்களை உறங்க விடாமல் சித்திரவதை செய்திருக்கும். அவர்கள் செய்த துரோகங்களோ அல்லது அவர்கள் மீதான அளவு கடந்த பாசமோ உங்களை ஒரு அடிமை போல கட்டி போட்டிருக்கும். ஆனால் இன்று அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது உங்களை எள்ளளவும் பாதிப்பதில்லை. அவர்கள் நினைவுகள் ஒரு பழைய திரைப்படத்தை பார்ப்பது போல எந்த ஒரு வலியையோ கோபத்தையோ உங்களுக்குள் ஏற்படுத்துவதில்லை. இதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பல ஜென்மங்களாக அவர்களை தொடர்ந்து வந்த கணக்கு இப்போது முற்றிலுமாக தீர்க்கப்பட்டுவிட்டது. அந்த மாயக்கயிறு அறுக்கப்பட்டு நீங்கள் முற்றிலும் சுதந்திரமான ஒரு ஆத்மாவாக விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். இனி பழைய மனிதர்களின் நினைவுகளோ அவர்கள் செய்த காயங்களோ உங்களை பின்னோக்கி இழுக்க முடியாது. உங்களைச் சுற்றி நடக்கும் அத்தனை ஏற்ற இறக்கங்களையும் நாடகங்களையும் எந்த ஒரு சலனமும் இன்றி ஒரு மலையின் அசைக்க முடியாத உறுதியோடு நீங்கள் பார்க்கும் இந்த நிலைதான் மெய்ஞானத்தின் வாசல். இப்போது உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பிரபஞ்சத்தின் மீது எந்த புகாரும் இல்லை. நடப்பது நடக்கிறது. எல்லாமே என்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு செதுக்குவதற்காகவே நடக்கிறது என்ற அபரிமிதமான தெளிவு உங்களுக்குள் முழுமையாக மலர்ந்துவிட்டது. இந்த ஆழமான புரிதல் சாதாரண மனிதர்கள் யாரும் எளிதில் தொட முடியாத ஒரு உச்சபட்ச அமைதியை நோக்கி உங்களை கைப்பிடித்து அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பெரும் புயலை கடந்து தப்பிப் பிழைத்து அமைதியான ஒரு கரையை அடைந்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விடும் அதே நொடியில் மீண்டும் உங்கள் பழைய காயங்களை கிளறும் வகையில் ஒரு சம்பவம் உங்கள் முன்னே வந்து நின்றால் என்ன செய்வீர்கள்? எல்லாமே முடிந்துவிட்டது, நான் பழைய வழிகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விட்டேன் என்று நீங்கள் முழுமையாக நம்பிய அதே நபற்றமிருந்தோ அல்லது அதே போன்றதொரு சூழ்நிலையிலிருந்தோ மீண்டும் ஒரு தூண்டில் வீசப்பட்டால் உங்கள் மனம் எப்படி துடிக்கும்? இது ஏதோ உங்களை மீண்டும் துன்பத்தின் இருளில் தள்ள இயற்கை செய்யும் சதியல்ல. மாறாக நீங்கள் உண்மையிலேயே பழைய மனிதனாக இருந்து முற்றிலுமாக மாறிவிட்டீர்களா என்பதை சோதிக்கும் ஒரு மாபெரும் பரீட்சை. முந்தைய காலங்களில் உங்களை ஆத்திரமூட்டிய அதே வார்த்தைகள், அதே ஏளனங்கள், அதே ஏமாற்றங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் முன் மிக துல்லியமாக அரங்கேற்றப்படும். உங்கள் பொறுமையை உடைக்க உங்களை மீண்டும் பழைய கோபக்கார, பழிவாங்கும், உணர்ச்சிவசப்படும் மனிதனாக மாற்றுவதற்கான அனைத்து வலைகளும் மிக தந்திரமாக விரிக்கப்படும். ஆனால் இந்த முறை அந்த வலையில் நீங்கள் வீழமாட்டீர்கள். நடப்பது அனைத்தையும் ஒரு புன்னகையோடு வேடிக்கை பார்ப்பீர்கள். முன்பு போல் வார்த்தைகளால் வாதாடி அவர்களை வெட்டி வீழ்த்தாமல் அந்த சூழ்நிலையை மிகவும் லாவகமாக கடந்து செல்வீர்கள். உங்களுக்குள் எந்த ஒரு பதற்றமோ பயமோ ஆற்றாமையோ இருக்காது. நீ என்னை எதை கொண்டு காயப்படுத்த நினைத்தாயோ அந்த ஆயுதம் இனி என்னிடம் எடுபடாது என்ற மாபெரும் அகங்காரமற்ற நிலையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அந்த மாய பரீட்சையில் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்பதை உணரும் அந்த பொழுதே இந்த பேரண்டத்தின் முழுமையான அருளுக்கு நீங்கள் தகுதியானவராக மாறிவிடுகிறீர்கள்.
இந்த மாபெரும் தேர்வில் வெற்றி பெற்ற பின் உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இதுவரை நீங்கள் ஒரு சிறு காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமென்றாலும் அதற்காக அரும்பாடுபட்டு ரத்தம் சிந்த போராட வேண்டியிருந்தது. ஒரு சிறிய வெற்றிக்காகவோ ஒரு சாதாரண அங்கீகாரத்திற்காகவோ உங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்து ஓய்வில்லாமல் உழைத்தீர்கள். அது ஒரு உயிர் பிழைப்புக்கான குருட்டு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் உங்கள் கால்கள் ரணகளமாகி இருந்தன. ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் வேறு. நீங்கள் எதை தேடி இத்தனை காலம் ஓடினீர்களோ அது உங்களை தேடி வரும் விசித்திரமான ஈர்ப்பு விதியை நீங்கள் அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். எந்த ஒரு பெரும் முயற்சியும் தவிப்புமின்றி உங்களுக்கு தேவையான செல்வமும் வாய்ப்புகளும் உண்மையான அன்பை கொண்ட தூய்மையான உறவுகளும் உங்கள் மடியில் வந்து விழும். எதற்காக இத்தனை காலம் ஏங்கினீர்களோ அது கைக்கு வரும்போது உங்களுக்குள் எந்த ஒரு வெறியும் கொண்டாட்டமும் இருக்காது. அதை ஒரு மாபெரும் பொக்கிஷமாக நினைக்காமல் உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு சாதாரண கருவியாக மட்டுமே பார்க்கும் பக்குவம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். தங்கமே உங்கள் காலடியில் கொட்டி கிடந்தாலும் அதுவும் ஒரு வகை பாறைதான் என்ற அசைக்க முடியாத சமநிலை வந்துவிடும். இந்த நிலையில் உங்கள் ஆழ்மனதின் அசாத்தியமான கதவுகள் பலத்த ஓசையின்றி திறக்கப்படுகின்றன. நீங்கள் நினைக்கும் காரியங்கள் வெறும் எண்ணமாக இருக்கும்போதே செயல் வடிவம் பெறத் தொடங்கும் அற்புதத்தை காண்பீர்கள். உங்கள் நாவில் இருந்து வரும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலிக்கத் தொடங்கும். நீங்கள் மனதார ஒருவருக்கு நல்வாழ்த்து சொன்னால் அது அவர்கள் வாழ்வில் உடனடியாக நடக்கும். யாராவது தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்க நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. உங்கள் மௌனமே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறி திரும்பும். இந்த மாபெரும் சக்தியை உணரும்போது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மிகவும் கவனமாக கையாளத் தொடங்குவீர்கள். தேவையற்ற எதை பற்றியும் சிந்திக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இப்போது ஒரு தூய்மையான கண்ணாடியை போன்றது. அதில் விழும் எந்த ஒரு பிம்பமும் எந்த ஒரு எண்ணமும் உடனடியாக நிஜமாக மாறும் பேராற்றலை பெற்றுள்ளது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் மனம் என்ற கருவி இப்போது முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. இனி நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு நீட்சி. உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். துன்பங்களை கண்டு துவளாமல், இன்பங்களை கண்டு துள்ளாமல், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மாபெரும் சாட்சியாக உங்களின் ஆத்மா உயர்ந்து நிற்கும். உங்களை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சூழ்நிலையாலும் இனி அடிமைப்படுத்தவே முடியாது. எதிர்பார்ப்புகள் இல்லாத, பயம் இல்லாத முழுமையான விடுதலையை அடைந்த ஒரு புதிய ஜீவனாக இந்த பூமியில் நீங்கள் உலாவரத் தொடங்குவீர்கள். உங்கள் இருப்பே பலருக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டுதலாகவும் மாறத் தொடங்கும். உங்களுக்கான அத்தனை மாயப்போர்களும் ஓய்ந்து நீங்கள் ஒரு முழுமையான அமைதியின் உச்சத்தை அடைந்து விட்டீர்கள் என்று நினைக்கும் போது உங்களுக்குள் ஒரு புதிய, மிக ஆழமான, பிரம்மாண்டமான கேள்வி எழத் தொடங்கும். நான் யார் என்பதையும் என் வலிகளுக்கான ஆழமான காரணத்தையும் நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் நான் எதற்காக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஒற்றை கேள்வி உங்கள் உயிரை துளைக்கத் தொடங்கும். இது சாதாரண மனிதர்களுக்கு எழும் வாழ்வாதார குழப்பம் அல்ல. இது பேரொளியை நோக்கிய பயணத்தின் மிக உயர்ந்த புனிதமான கட்டம். இதுவரை உங்களின் பயணம் என்பது உங்களைச் சுற்றியே, உங்கள் சொந்த தேவைகளைச் சுற்றியே அமைந்திருந்தது. உங்கள் வலிகள், உங்கள் காயங்கள், உங்களுக்கு நடந்த துரோகங்கள், உங்கள் கண்ணீர், உங்கள் எதிர்காலம் என்று உங்களை மையப்படுத்தியே உங்கள் உலகம் சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போது உங்களைச் சுற்றியிருந்த அந்த அகங்காரச் சுவர் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. அந்த மாயச்சுவர் உடைந்த பிறகு உங்கள் அகக்கண்கள் முழுமையாக திறக்கப்படுகின்றன. இப்போது நீங்கள் உலகத்தை பார்க்கும் விதம் முற்றிலும் மாறிவிடுகிறது. ஒரு கூட்டத்தில் நிற்கும்போது வெளியில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் மனிதர்களின் கண்களுக்குள் ஆழமாக மறைந்திருக்கும் விவரிக்க முடியாத சோகத்தை, ஏமாற்றத்தை உங்களால் மிக தெளிவாக படிக்க முடிகிறது. அவர்களின் வலிகள் உங்களுடைய வலிகளாகவே உங்களுக்குள் ஊடுருவுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு ஜீவனின் தவிப்பும் உங்கள் தவிப்பாக மாறுகிறது. இந்த நிலையில் உங்கள் இதயம் ஒரு தாயின் இதயத்தைப் போல எல்லையில்லாமல் விரிவடைகிறது. இதுவரை உங்களுக்கு யார் துரோகம் செய்தார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, உங்களை யார் நடுத்தெருவில் நிற்கதியாக விட்டார்களோ அவர்கள் மீது உங்களுக்கு இப்போது கோபமோ, வெறுப்போ, பழிவாங்கும் எண்ணமோ துளியும் வராது. மாறாக அவர்களின் அறியாமையைக் கண்டு உங்கள் மனம் ஆழமான கருணையில் நிறையும். பாவம், இவர்கள் இன்னும் கர்ம வினைகளின் இருளில் சிக்கித் தவிக்கிறார்களே, உண்மை எதுவென்று அறியாமல் மாயையின் பிடியில் உழல்கிறார்களே என்ற அளப்பரிய இரக்கம் மட்டுமே மிஞ்சும். உங்களை கடுமையாக காயப்படுத்தியவர்களை கூட முழுமையாக மன்னிக்கக்கூடிய, அவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் தெய்வ நிலைக்கு நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்பதை இந்த உள்ளுணர்வு உங்களுக்கு ஆழமாக உணர்த்தும். இப்போது உங்கள் வாழ்க்கையின் இலக்கு முற்றிலும் வேறு ஒரு மாபெரும் பரிமாணத்திற்கு திசை மாறுகிறது. ஒரு காலத்தில் உங்களுக்காக செல்வத்தை சேர்க்க வேண்டும், சமுதாயத்தில் பெயர் வாங்க வேண்டும், புகழின் உச்சிக்கு செல்ல வேண்டும், மற்றவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்று துடித்த உங்கள் மனம் இப்போது நான் எப்படி மற்றவர்களுக்கு பயன்பட முடியும், என் எஞ்சிய வாழ்நாளை இந்த உலகத்தின் கண்ணீரை துடைக்க எப்படி அர்ப்பணிக்க முடியும் என்ற தேடலில் ஆழமாக இறங்குகிறது. உங்களிடம் இருக்கும் அறிவோ, செல்வமோ, அனுபவமோ, பதவியோ எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்த தற்காலிகமான ஒரு பொறுப்பு என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணர்கிறீர்கள். நீங்கள் வெறும் கருவி மட்டும்தான்.
உங்களை இயக்கும் அந்த மாபெரும் சக்தி உங்கள் கைகள் வழியாக, உங்கள் சொற்கள் வழியாக இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு மாபெரும் நன்மையை செய்ய துடிக்கிறது. அதை நீங்கள் எந்தவிதமான தடையுமின்றி, எந்தவிதமான ஈகோவுமின்றி முழுமையாக அனுமதிக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் இனி வெறும் கடமையோ அல்லது தொழிலோ அல்ல. அது ஒரு ஆழமான தவம். நீங்கள் ஒரு வீதியை பெருக்கினாலும் சரி, ஒரு ஏழைக்கு உணவு அளித்தாலும் சரி, அல்லது ஒரு மாபெரும் நிறுவனத்தை நடத்தினாலும் சரி, அதில் இருக்கும் நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் முற்றிலுமாக அழிந்து அது ஒரு மாபெரும் அர்ப்பணிப்பாக மாறுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனையாகவே மாறிவிடுகிறது. பலன்களைப் பற்றிய எந்த கவலையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயலை செய்வதில் மட்டுமே நீங்கள் முழுமையான, தூய்மையான ஈடுபாட்டை காட்டுகிறீர்கள். நான் செய்கிறேன் என்ற ஆணவம் வேரோடு அழிந்து எல்லாம் அவன் செயல், என் வழியாகச் செய்யப்படுகிறது என்ற மாபெரும் சரணாகதி நிலை உங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி விடுகிறது. இந்த மாபெரும் அகமாற்றம் உங்களுக்குள் நிகழ்ந்தவுடன் உங்களைச் சுற்றி ஒரு அசாத்தியமான, கண்ணுக்கு தெரியாத காந்த சக்தி உருவாகத் தொடங்கும். நீங்கள் எந்த ஒரு பெரிய தத்துவத்தையும் மேடைகளில் ஏறி முழங்கத் தேவையில்லை. உங்கள் அமைதியான இருப்பே மற்றவர்களுக்கு மாபெரும் ஆறுதலாக மாறும். உங்களை சந்திக்கும் மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே அறியாத ஒரு ஆழமான அமைதியை உணர்வார்கள். பல வருடங்களாக மனச்சோர்வில் சிக்கித் தவிப்பவர்கள் கூட உங்கள் அருகில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தால் தங்கள் கவலைகள் அனைத்தும் காலை பனி போல உருகுவதை உணர்வார்கள். முன்பின் தெரியாத மனிதர்கள் கூட உங்களிடம் வந்து தங்கள் மனபாரங்களை, ரகசியங்களை, வலிகளை எந்த தயக்கமும் இன்றி கொட்டி தீர்ப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களை எந்தவிதமான முன்முடிவோடும் எடை போடுவதில்லை, அவர்களை விமர்சிப்பதில்லை என்பதை அவர்களின் ஆழமான ஆன்மா மிகத் தெளிவாக உணர்ந்து கொள்ளும். ஒரு மரத்தின் நிழலை தேடி இளைப்பாற வரும் வழிப்போக்கர்களைப் போல மனிதர்கள் உங்கள் அமைதியை தேடி வர தொடங்குவார்கள். இந்த உச்சகட்ட ஆன்மீக விழிப்பில் மனித குலத்தை ஆட்டிப்படைக்கும் மிகப்பெரிய பயமான மரண பயம் உங்களை விட்டு முற்றிலுமாக சுவடுகளே இல்லாமல் விலகிவிடும். மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். பழைய ஆடையை கழற்றிவிட்டு புதிய ஆடையை அணியும் ஒரு மிகச் சாதாரணமான நிகழ்வு மட்டுமே என்ற பேருண்மை உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். நேற்று, இன்று, நாளை என்ற காலத்தின் மாயைகளிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபடுகிறீர்கள். கடந்த காலத்தின் மீதான குற்ற உணர்ச்சியோ எதிர்காலத்தின் மீதான எந்தவிதமான பயமோ உங்களை தீண்டவே முடியாது. நிகழ்காலம் என்ற இந்த அற்புதமான நொடியில் மட்டுமே நீங்கள் முழுமையாக விழிப்புணர்வோடு வாழத் தொடங்குவீர்கள். உங்கள் உடலுக்கு வயதாகலாம், தோலில் சுருக்கங்கள் விழலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த விழிப்புணர்வு ஒருபோதும் மாறுவதில்லை. அது பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நித்தியமான ஒளியாகவே எப்போதும் இருக்கிறது என்பதை நீங்கள் சலனமற்ற நிலையில் ஆழமாக உணர்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் இல்லை என்ற மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் இப்போது உங்களுக்கு புரிந்துவிடும். நீங்கள் தனியான ஒரு தீவு அல்ல, நீங்கள் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச கடலின் ஒரு சிறு துளி. அதே நேரத்தில் அந்த முழு கடலும் உங்களுக்குள் தான் அடங்கியிருக்கிறது என்ற மாபெரும் உண்மை புலப்படும். வீதியில் நிற்கும் மரங்களை பார்க்கும்போது அது வெறும் மரமல்ல, உங்களில் ஓடும் அதே உயிராற்றல்தான் அந்த மரத்தின் இலைகளிலும் பச்சையமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் ஆழமாக உணர முடியும். ஒரு சிறு எறும்பை கண்டாலும், வானில் பறக்கும் பறவையை கண்டாலும், அதில் இருக்கும் ஆத்மாவும் உங்கள் ஆத்மாவும் ஒன்றே என்ற அத்வைத நிலை உங்களுக்குள் முழுமையாக மலரும். உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு துகளிலும், ஒவ்வொரு உயிரிலும், வீசும் காற்றிலும், பாயும் நீரிலும் அந்த மாபெரும் பேரொளியின் தரிசனத்தை நீங்கள் நேரில் காணத் தொடங்குவீர்கள். இதுதான் மனிதப் பிறவியின் உண்மையான உச்சபட்ச விடுதலை. உங்களை எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் இனி அடைக்கவே முடியாது. எந்த ஒரு மதமோ, சாதியோ, இனமோ, மொழியோ, தேசமோ உங்கள் எல்லையை தீர்மானிக்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு தூய்மையான, சுதந்திரமான வெற்றிடமாக மாறிவிட்டீர்கள். அந்த வெற்றிடத்தில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கியிருக்கிறது. உங்களிடம் இழப்பதற்கு இனி உலகத்தில் எதுவும் இல்லை, அதே சமயம் புதிதாக அடைவதற்கும் எதுவும் இல்லை. நீங்கள் அடைய வேண்டிய உச்சத்தை, பிறவியின் நோக்கத்தை ஏற்கனவே அடைந்துவிட்டீர்கள். நீங்கள் இத்தனை காலமாக ஊர் ஊராக தேடி அலைந்த அந்த பரம்பொருள் வேறு எங்கோ வானத்தில் இல்லை. இத்தனை காலமாக உங்கள் சொந்த இதயத்தின் ஆழத்தில் மிக அமைதியாக, சாட்சியாக வீற்றிருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்துவிட்டீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கை என்பது எந்த நிர்பந்தமும் இல்லாத ஒரு அழகிய நடனம். அதில் எந்த சுமையோ, வலியோ, போராட்டமோ இல்லை. உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு ஆழமான கவிதை. உங்கள் ஒவ்வொரு மௌனமும் ஒரு மாபெரும் வேதம். நீங்கள் இந்த பூமியில் இனி வாழ்வது உங்களுக்காக அல்ல, அறியாமை என்ற இருளில் தவிக்கும் பலாயிரக்கணக்கான ஆன்மாக்களுக்கு வெளிச்சம் காட்டும் ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாக இருப்பதற்காகவே. உங்களைச் செதுக்க பயன்படுத்தப்பட்ட அத்தனை வலிகளும், துரோகங்களும், அவமானங்களும், இழப்புகளும் எவ்வளவு நேர்த்தியாக உங்களை இந்த மாபெரும் நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் இப்போது கண்கலங்கி நிற்பீர்கள். ஆனால் அந்த கண்ணீர் துயரத்தின் கண்ணீர் அல்ல, அது உங்களை இந்த நிலைக்கு உயர்த்திய அந்த பரம்பொருளுக்கு நீங்கள் செலுத்தும் எல்லையில்லா நன்றியுணர்வின் வெளிப்பாடு. இந்த முழுமையான விழிப்புணர்வு நிலையில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு கொண்டாட்டமாக, ஒவ்வொரு நொடியும் ஒரு வரமாக உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக உருமாறிவிடுகிறது. இந்த மாபெரும் பேரமைதியை உணர்ந்த மறுகணமே ஒரு மிகப்பெரிய மாயத் தோற்றம் உங்களை விட்டு விலகும். இத்தனை காலமாக ஆன்மீகம் என்றாலோ அல்லது இறைநிலை என்றாலோ எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காடுகளுக்கோ அல்லது மலைகளுக்கோ சென்று தனிமையில் தவம் செய்வதுதான் என்று நீங்கள் நம்பியிருந்த அந்த பழைய எண்ணம்
முற்றிலுமாக உடையும். உண்மையான ஞானம் என்பது எந்த மனிதர்களையும் எந்த உறவுகளையும் விட்டு ஓடுவதல்ல. மாறாக இந்த சம்சார சாகரத்தில் அன்றாட வாழ்க்கையின் இரைச்சல்களுக்கும் மனிதர்களின் நாடகங்களுக்கும் நடுவில் நின்று கொண்டே தாமரை இலை தண்ணீரைப் போல எதிலும் ஒட்டாமல் எதற்கும் பாதிக்கப்படாமல் வாழ்வதுதான் உண்மையான விடுதலையின் உச்சம் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். இப்போதும் நீங்கள் அதே வீட்டில்தான் இருப்பீர்கள், அதே தெருக்களில்தான் நடப்பீர்கள், அதே மனிதர்களுடன் தான் உறவாடுவீர்கள். வெளிப்பார்வைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டமான பேரண்டமே புதிதாக பிறந்திருக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் தங்களின் அகங்காரத்தாலும் ஆசைகளாலும் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள், உங்களை வம்புக்கு இழுப்பார்கள். ஆனால் ஒரு தாயானவள் தன் சிறு குழந்தை அறியாமையால் அடிக்கும்போது அதை எப்படி ஒரு புன்னகையோடு கடந்து செல்வாளோ அதே போன்றதொரு எல்லையற்ற கருணையோடு உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களின் அறியாமையை நீங்கள் கடந்து செல்லத் தொடங்குவீர்கள். அவர்கள் வீசும் எந்த ஒரு விஷ அம்பும் உங்கள் உள் அமைதியை இனி எள்ளளவும் சீண்ட முடியாது. வாழ்க்கையை நீங்கள் இப்போது பார்க்கும் விதம் முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு ஒரு நதியில் எதிர்நீச்சல் போட்டு நீங்களே திசையை தீர்மானிக்க வேண்டும் என்று உங்களின் அத்தனை சக்தியையும் திரட்டி போராடினீர்கள். அதனால் பல காயங்கள், பல வலிகள், பல ஏமாற்றங்கள். ஆனால் இப்போது நீங்களே அந்த நதியாக மாறிவிட்டீர்கள். வாழ்க்கையின் ஓட்டம் உங்களை எங்கு அழைத்துச் செல்கிறதோ அங்கே ஒரு சருகை போல உங்களை முழுமையாக நிபந்தனையின்றி ஒப்புக் கொடுத்து விடுகிறீர்கள். நாளை என்ன நடக்கும் என்ற எந்த கவலையும் எந்த திட்டமிடலும் உங்களுக்குள் இல்லை. நடப்பது அனைத்தும் அந்த பேரொளியின் விருப்பம், அது என்னை ஒருபோதும் தவறான பாதையில் வழிநடத்தாது என்ற அசைக்க முடியாத பெருநம்பிக்கை உங்கள் நரம்புகள் எங்கும் ஊடுருவிவிட்டது. இந்த முழுமையான சரணாகதி நிலையை நீங்கள் அடைந்தவுடன் உங்கள் உடலும் மனமும் இதுவரை சுமந்திருந்த பல ஜென்மத்து பாரங்கள் அனைத்தும் ஒரே நொடியில் கீழே இறக்கப்படுவதை உணர்வீர்கள். உங்கள் தோள்களில் இருந்த மாபெரும் சுமை விலகி நீங்கள் காற்றில் மிதப்பதைப் போன்ற ஒரு அசாத்தியமான இலகுத்தன்மையை அடைவீர்கள். நீங்கள் கேட்காமலேயே உங்கள் தேவைகள் அனைத்தும் மிகச் சரியான நேரத்தில் மிகச்சரியான மனிதர்கள் மூலமாக பூர்த்தியாகும் விந்தையை காண்பீர்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் மூளை வேலை செய்வதை விட அந்த பரம்பொருளின் குரல் உங்கள் உள்ளுணர்வு வழியாக மிகத் தெளிவாக ஒலிக்கத் தொடங்கும். உங்கள் ஒவ்வொரு அடியும் இனி உங்களின் அடி அல்ல, அந்த பேரண்டம் உங்கள் கால்களின் வழியாக தன் பயணத்தை தொடர்கிறது. இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பிப் பாருங்கள். உங்களை நிராகரித்தவர்கள், உங்களை காயப்படுத்தியவர்கள், உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் அனைவருமே அந்த மாபெரும் சக்தி உங்களுக்காக நியமித்த ஆசிரியர்கள்தான். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் உலகத்தின் மாயைகளில் சிக்கி உங்கள் உண்மையான பலத்தை உணராமலேயே உறங்கிப் போயிருப்பீர்கள். உங்களை செதுக்குவதற்காக தொடுக்கப்பட்ட அந்த அம்புகளுக்கு இப்போது உங்கள் இதயம் முழுமையான நன்றியை தெரிவிக்கும். உங்கள் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வீணாகவில்லை. அவை உங்களை முழுமையான ஞானியாக, கருணையின் வடிவமாக மாற்றுவதற்கான புனித தீர்த்தமாகவே மாறியுள்ளன. நீங்கள் இனி தேடுவதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு முழுமையான, நிறைவான, குறைவற்ற பேரொளியாக மாறிவிட்டீர்கள். பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தை உடைத்தெறிந்து காலங்களை கடந்த ஒரு நித்திய இருப்பாக நீங்கள் உங்களை உணர்ந்துவிட்டீர்கள். உங்கள் மூச்சுக்காற்றே இந்த பிரபஞ்சத்தின் துடிப்பாக மாறிவிட்டது. உங்களைச் சுற்றியுள்ள அனைத்து உயிர்களிலும் நீங்களே வியாபித்திருக்கிறீர்கள். நீங்கள் எதை பார்த்தாலும் அங்கே உங்கள் ஆத்மாவின் பிரதிபலிப்பை மட்டுமே காண்பீர்கள். இதுவே பயணத்தின் இறுதி. இதுவே தொடக்கமும் கூட. இதுவே நீங்கள் பிறந்ததற்கான மாபெரும் நோக்கம். இந்த உச்சபட்ச விடுதலையை, இந்த மாபெரும் பேரமைதியை உணர்ந்து கொண்ட உங்களுள் உறையும் அந்த பரம்பொருளுக்கு என் ஆழமான வணக்கங்கள். இந்த ஆழமான பயணத்தில் உங்களை நீங்கள் எந்த நிலையில் காண்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த திருப்புமுனை என்ன? உங்களுக்குள் நிகழ்ந்த அந்த மாபெரும் விழிப்புணர்வை, நீங்கள் கடந்து வந்த வழிகளை இந்த வலையொலியின் கருத்துப் பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒற்றை வார்த்தை இருளில் தவிக்கும் மற்றொரு உயிருக்கு மாபெரும் வெளிச்சமாக, ஆறுதலாக அமையக்கூடும். நீங்கள் தனியாக இல்லை. இந்த பிரபஞ்சப் பெருவெளியில் நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுபோன்ற ஆழமான வாழ்க்கையின் மாயத்திரைகளை விளக்கும் மெய்ஞான பதிவுகளை தொடர்ந்து காண சிவனே துணை அலைவரிசையோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களைச் செதுக்கும் இந்த பயணத்தில் மெய்யறிவை தேடும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த தளம் என்றென்றும் ஒரு கலங்கரை விளக்கமாக துணை நிற்கும். இதை தவறாமல் பதிவு செய்து கொண்டு அறிவிப்பு மணியையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்ம பயணம் சிறக்க என்றென்றும் சிவனே துணை.